Madame, Fury. இப்போ ஒரு வீடியோ பாத்தீங்கல்ல, அது என்ன வீடியோன்றத நான் லாஸ்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த போட்டோ பாருங்களேன். இந்த போட்டோல இருக்கவங்க எல்லாம் வேர்ல்டுல இருக்க டாப் சயின்டிஸ்ட். ஏன் இதுல நம்ம தல ஐன்ஸ்டீன் இருக்காரு. ஆனா அவங்க பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஜெனரேஷன்ல ஒரு பொண்ணு டிகிரி கம்ப்ளீட் பண்றது நார்மலான விஷயம். அதுவே 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பொண்ணு டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியுமா? இதுக்கான ஆன்சர் நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் அவங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாம 2 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. 2 நோபல் பிரைஸ் ஒன்னும் யாரும் சும்மா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய வழிகளும் இருக்கும், நிறைய அவமானங்களும் இருக்கும். யார பத்தி யாரு இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நோபல் பிரைஸுக்கு சொந்தக்காரங்க தான் மேரி கியூரி. அவங்கள பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் அடுத்த போற வீடியோக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். ஹாய் ஃபோக்ஸ், ஐ எம் ஹரி. நீங்க பார்த்துட்டு இருக்கிற ரோடியம் ராக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1867 நவம்பர் 7 அப்போ போலாண்ட்ல இருக்கிற வார்ஷா அப்படின்ற பிளேஸ்ல பிறக்கிறவங்க தான் மேரி கியூரி. அவங்க அந்த குடும்பத்துல 5வது குழந்தைய பிறக்கிறாங்க. மேரி கியூரியோட ஃபேமிலி ஒன்றும் பணக்காரங்களாம் கிடையாது, வெல் செட்டில் ஃபேமிலி எல்லாம் கிடையாது. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒரு டீச்சர். அவங்க அப்பா வந்து மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் டீச்சர், அவங்க அம்மா ஒரு நார்மல் டீச்சர். மேரி கியூரி வளரும் போதே ஒரு ஜீனியஸா தான் வளர்ந்தாங்க. அவங்க ஸ்கூல்ல அவங்க தான் எப்பயுமே டாப் ரேங்கர். மேரிக்கு 10 வயசா இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மேரியை வந்து அவங்க அப்பா தான் பாத்துக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது மேரியோட அப்பா ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சொன்னோம் பாத்தீங்களா, அந்த வேலையும் போயிருது. வேலை போனதுக்கு அப்புறம் மேரியோட அப்பா என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்கூல்ல இருந்த பிசிக்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்து வீட்டுல வைக்கிறாங்க. அந்த பிசிக்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் வீட்டுல கொண்டு வந்து வைக்கும் போது மேரி வந்து அதை பாத்துறாங்க. அந்த பிசிக்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேரிக்கு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையே வருது. மேரியோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க அப்பாக்கு இருந்த ஒரே வேலையும் போயிருச்சு. சோ அவங்க காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டைம்லயும் மேரியோட அப்பா மேரியை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் இருந்தாங்க. மேரி வந்து ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படிலாம் சொல்லாம நீங்க ஸ்கூலுக்கு போ, நல்லா படி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மேரியும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சு டாப் ரேங்கர், அதாவது ஸ்கூல்லே அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேரியோட அப்பா என்ன பண்றாருன்னா, வீட்லயே டியூஷன் எடுக்கிறது மூலமா வர அமௌண்ட் வச்சு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் மேரி வந்து ஸ்கூல்ல கம்ப்ளீட் பண்றாங்க. ஸ்கூல்ல கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க காலேஜ் ஜாயின் பண்ணுமா. பட் போலாண்ட் கண்ட்ரில ஒரு பொண்ணை வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் வந்து அங்க சேர்த்த மாட்டாங்க. ஏன்னா வந்து அந்த கண்ட்ரில பசங்களுக்கு மட்டும்தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்களோட, பொண்ணுங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. பொண்ணுங்களை படிக்கவே வைக்க மாட்டாங்க. மேரி வந்து எப்படியாவது நான் படிச்சாகணும், ஏதாவது ஒரு காலேஜ்ல சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டைம்ல தான் ஒருத்தர் வந்து மிலிட்டரி ஸ்கூல் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க போலாந்து கண்ட்ரில. அந்த மிலிட்டரி ஸ்கூல்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி எந்த ப்ரியாரிட்டியும் கிடையாது. நீங்க நல்லா படிச்சீங்கன்னா யார் வேணா அந்த ஸ்கூல்ல வந்து படிக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா மேரியை கொண்டு போய் அந்த மிலிட்டரி ஸ்கூல்ல சேர்த்துறாங்க. அங்கேயும் மேரி என்ன பண்றாங்கன்னா நல்லா தான் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல வந்து டாப் ரேங்க் வாங்குறாங்க. இப்படிலாம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் மேரியோட அக்காக்கு மேரேஜ் ஆகுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா பாரிஸுக்கு போய் செட்டில் ஆகுறாங்க. பாரிஸுக்கு போனதுக்கு அப்புறம் மேரியை வந்து கூப்பிடுறாங்க. இங்க வந்துரு, இங்க ஏதாவது ஒரு காலேஜ் எல்லாம் சேர்த்து விடுறேன், இங்க வந்து படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டைம்ல தான் மேரி என்ன பண்றாங்கன்னா, எனக்கு அங்க வரணும்னா நிறைய காசு செலவாகும், சோ நான் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்காக நான் மேரியோட அக்கா பத்தி சொல்றேன்னா, மேரியோட அக்கா தான் மேரி வந்து பாரிஸ் போய் ரிசர்ச் பண்ணி 2 நோபல் பிரைஸ் வாங்குறதுக்கு முக்கியமான ரீசனே. அப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் மேரி என்ன பண்றாங்கன்னா, படிச்சுக்கிட்டே வீட்டு வேலை செய்யறாங்க, டியூஷன் எடுக்கிறாங்க. இது மூலியமா அமௌண்ட் நிறைய ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம பாரிஸ் போவோம், பாரிஸ் போயிட்டு அங்க மத்த வேலையெல்லாம் பார்க்கலாம், படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸ் போறாங்க. பாரிஸ் போன உடனே அவங்களுக்கு ஒரு லேப்ல வந்து ரிசர்ச்சர் வேலை கிடைக்குது. அந்த வேலையை பார்த்துட்டு வேற ஒரு காலேஜ்ல வந்து கோர்ஸ் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த ரிசர்ச் லேப்ல தான் பியரி கியூரி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பியரி கியூரி தான் ஃபியூச்சர்ல மேரியோட ஹஸ்பண்ட் ஆக போறவங்க. இந்த பியரி கியூரி மேரியை பார்த்த உடனே லவ் வந்துருது. சோ இந்த பியரி கியூரி என்ன பண்றாங்கன்னா, மேரி கிட்ட உடனே போய் ப்ரப்போஸ் பண்றாங்க. ப்ரப்போஸ் பண்ண உடனே மேரி என்ன நினைச்சாங்களோ தெரியல, உடனே எனக்கு வேற வேலை இருக்கு, சோ நான் வந்து எங்க ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பொட்டி படிக்கலாம் கட்டிட்டு அவங்க போலாந்து கண்ட்ரிக்கு போயிடுறாங்க. போலாந்து கண்ட்ரிக்கு போயிட்டு சரி அங்க ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னா, போலாந்து கண்ட்ரிக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, நம்ம படிச்சதுக்கு இங்க எந்த வேலையும் தரமாட்டாங்க, இங்க வந்து பெண்களுக்கே வேலை தரமாட்டாங்க. இத்தனைக்கும் இவங்க ரிசர்ச் தான் படிச்சிருக்காங்க. சோ ரிசர்ச்சர் வேலை அங்க எதுவுமே கிடையாது. சோ அதனால மேரி என்ன பண்றாங்கன்னா, பியரி கியூரி வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ அதனால பேரிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அது என்ன லெட்டர்னா,
நான் இங்க வந்துட்டேன், ஆனா இங்க எனக்கு எந்த வேலையுமே கிடைக்கல, மறுபடியும் நான் பாரிஸ் வரேன், சோ அங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறாங்க. எழுதுனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அவங்க பாரிஸ் போறாங்க. பாரிஸ் போயிட்டு பியாரியும் சரி மேரியும் சரி 2 பேரும் சேர்ந்து ரிசர்ச் பண்றாங்க. அப்படியே அவங்களுக்கு லவ் ஆகுது, அதுக்கப்புறம் மேரேஜும் பண்றாங்க. இந்த டைம்ல தான் அவங்க 2 நியூ எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்னு என்னன்னா பொலானியம், ரெண்டாவது ரேடியம். இப்ப ரெண்டாவது அவங்க கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா ஒரு எலமெண்ட், அந்த ரேடியம் எலமெண்ட் தான் இப்போ வரைக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேரி கியூரி அண்ட் பியாரி கியூரி இவங்க 2 பேருமே ஒரு நல்ல சயின்டிஸ்ட் தான், ஆனா பினான்சியலா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அந்த மாதிரி டைம்ல தான் அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இப்ப நீங்க ரேடியம் சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் கண்டுபிடிச்சிங்களா, அதுக்கு பேட்டன் வாங்கிருங்க. இப்ப நீங்க பேட்டன் வாங்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல யாராவது ரிசர்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு செட்டன் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரி கியூரி கிட்ட சொன்னாங்க. ஆனா மேரி கியூரி என்ன பண்றாங்கன்னா, நான் இதுக்கு பேட்டன்லாம் வாங்க போறது கிடையாது, நான் கண்டுபிடிச்சதானே நாங்கெல்லாம் இருந்துட்டு போறோம், ஆனா இதுக்கு நான் பேட்டன்லாம் வாங்க போறது இல்ல. ஏன்னா அப்படி நான் பேட்டன் வாங்கினேன்னா என்ன மாதிரி கஷ்டப்பட்டு ரிசர்ச்சுக்கு வருவாங்க பாத்தீங்களா, அதாவது போரா இருந்து வருவாங்க பாத்தீங்களா, அவங்களால இந்த ரேடியம் வச்சு ரிசர்ச் பண்ண முடியாது. பெரிய பணக்காரங்களா இருந்தாங்கன்னா ரிசர்ச் பண்ணுவாங்க, ஆனா என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க எப்படி ரிசர்ச் பண்ணுவாங்க, இதுதான் ஃபியூச்சரே மாத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட பேட்டன் வாங்குறதே விட்டுட்டாங்க. அந்த டைம்ல அவங்க இதுக்கு மட்டும் ஒரு பேட்டன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க ஒரு பெரிய மில்லியனரா மாறி இருப்பாங்க. ஆனா அவங்க அதை பண்ணல. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும் போது ரேடியம், பொலானியம் இந்த மாதிரி அவங்க எலமெண்ட் தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த எலமெண்ட் எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், அதாவது ரேடியேஷனை வெளிப்படுத்துற எலமெண்ட். இதனால மேரியும் சரி பியாரியும் சரி இவங்க 2 பேரும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. முக்கியமா இதுல பியாரி ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருந்தாரு. இந்த டைம்ல தான், அதாவது 1903 அப்ப மேரி கியூரி அண்ட் பியாரி கியூரிக்கு ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. அது எதுக்காகனா பொலானியம் அண்ட் ரேடியம் இந்த 2 நியூ எலமெண்ட்டை கண்டுபிடிச்சதுக்காக இவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. இந்த நோபல் பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபேமிலி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கே வந்துச்சு. ஏன்னா நோபல் பிரைஸ் சும்மா கொடுக்க மாட்டாங்க, செட்டன் அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த அமௌண்ட்டை வச்சுதான் அவங்க ஃபேமிலி ஒரு ஃபினான்சியல் ஸ்டேபிளாவே ஆனாங்க. கொஞ்ச நாள் அவங்க ஹாப்பியா ரிசர்ச் பண்ணிட்டு நல்லா ஹாப்பியா தான் இருந்தாங்க. ஆனா கடவுளுக்கு ஹாப்பியா இருந்தாலே பிடிக்காது போல. 1906 அப்ப பியாரி ஒரு ஆக்ஷன்ல இறந்துடுறாப்புல. இதை கேட்ட உடனே மேரி கியூரிக்கு ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கே போயிடுறாங்க. ரிசர்ச் சைடே வரல. அவங்க இப்பதான் அவங்க ஃபினான்ஷியலா ஸ்டேபிள் ஆகி லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு. என்னடா லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. மறுபடியும் அவங்களால மேரி கியூரியால ரிசர்ச்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம எப்படியாவது இந்த ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணணும், இதுதான் பியாரியோட கடைசி ஆசையும் கூட, சோ இது நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ரிசர்ச் சைடு போறாங்க. மேரி கியூரி ரிசர்ச் சைடு போனதுக்கு அப்புறம் அவங்க டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு ரிசர்ச் மேல முன்ன இருந்ததோட இப்போ ரொம்பவே ஆர்வம் அதிகமாயிருச்சு. எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், ஃபுல் டைமாவே இந்த ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்டையும் கம்ப்ளீட் பண்றாங்க. 1911 அப்ப அவங்களுக்கு 2வது நோபல் பிரைஸும் கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னா ஒரு ஆட்டமோட வெயிட்டை கால்குலேட் பண்ற மெத்தடை கண்டுபிடிச்சதுக்காக. அதாவது ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா கெமிஸ்ட்ரிக்காக கொடுக்குறாங்க. செகண்ட் நோபல் பிரைஸ் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா பிசிக்ஸ்க்காக கொடுக்குறாங்க. அதாவது 2 டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல நோபல் பிரைஸ் வாங்குறாங்க. 2 டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல நோபல் பிரைஸ் வாங்குறதுன்றது கிரேசி திங். அதாவது ரொம்பவே ஜீனியஸா இருந்தாதான் அப்படி பண்ண முடியும். ஏன்னா வேர்ல்டுலயே நமக்கு ரொம்ப ஜீனியஸான ஆள்னா யார சொல்லணும்னா ஐன்ஸ்டீன் தான் சொல்லுவோம். ஆனா அவரே ஒரே ஒரு நோபல் பிரைஸ் தான் வச்சிருக்காரு. ஆனா இவங்க 2 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே கிரேசியான திங். அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு நாலேஜபிளான பர்சன் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கிளிப் பாத்தீங்கல்ல, அந்த வீடியோ வேற எதுவும் இல்ல. 1911 அப்ப செகண்ட் டைம் நோபல் பிரைஸ் வாங்கும்போது மேரி கியூரி என்டர் ஆகுறாங்க. அந்த ஹால்ல என்டர் ஆகும் போது அந்த ஹாலுக்குள்ள 3000 மென்ஸ் இருக்காங்க. அதாவது 3000 மென் சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஒரே ஒரு லேடி சயின்டிஸ்ட் உள்ள நுழையும் போது எல்லாரும் எந்திரிச்சு கிளாப் பண்றாங்க இவங்க செகண்ட் நோபல் பிரைஸ் வாங்கும் போது. அப்படின்னா நீங்க யோசிச்சுக்கோங்க இவங்க எவ்வளவு பெரிய ஜீனியஸ். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ல மேரி கியூரி டெவலப் பண்ண எக்ஸ்ரே மூலியமா தான் பேட்டில் ஃபீல்ட்ல கன் ஷாட் எல்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சீக்கிரமா கியூர் பண்றதுக்கும் அந்த புல்லட் எல்லாம் சீக்கிரமா வெளியே எடுக்கிறதுக்கும் மேரி கியூரி டெவலப் பண்ண எக்ஸ்ரே மிஷின் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எதை கண்டுபிடிக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதோட ரேடியேஷனால தான் இவங்களோட டெத்துமே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே இவங்க ரேடியேஷனால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ரேடியேஷன்ல அதிகமா ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க ரொம்பவே அஃபெக்ட் ஆயிட்டாங்க. அப்படி அஃபெக்ட் ஆனதுனால இவங்களுக்கு ஆப்ளாஸ்டிக் அனிமியா அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்துருச்சு. அப்படி வந்ததுனால 1934 அப்ப இவங்க இறந்துடுறாங்க. மேரி கியூரியோட ஃபேமிலி மட்டும் 5 நோபல் பிரைஸ் வச்சிருக்காங்க. வேர்ல்டுலயே இது வரைக்கும் அதிகமான நோபல் பிரைஸ் வாங்கின ஒரே ஃபேமிலி மேரி கியூரியோட ஃபேமிலி மட்டும் தான். அந்த ரெக்கார்டை இது வரைக்கும் யாருமே பிரேக் பண்ணதில்லை. மேரி கியூரி நோபல் பிரைஸ் வாங்குறது ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம ஜென்ரேஷன்ல யார் வேணா அதை பண்ணலாம். ஆனா அந்த ஜென்ரேஷன்ல ஒரு பெண் படிச்சு டிகிரி வாங்கி ரிசர்ச் பண்ணி நோபல் பிரைஸ் வாங்குறதுன்றது ரொம்பவே கஷ்டம். கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கலாம்,
ஆனா அந்த ஜென்ரேஷன் நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் இட் இஸ் இம்பாசிபிள் திங் டு பாசிபிளா மாத்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி நிறைய வழிகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. மேரி கியூரியோட லைஃப்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளோட டெஸ்டினேஷனை மட்டும் மாத்தவே கூடாதுன்றத மேரி கியூரி லைஃப்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஜென்ரேஷன்ல கிரிக்கெட் ஸ்டார்ஸ், மூவி ஸ்டார்ஸ் தான் அதிகமா செலிப்ரேட் பண்றோம். அதை நான் தப்பு சொல்லல. எந்த அளவுக்கு நீங்க கிரிக்கெட் ஸ்டாரையும் மூவி ஸ்டாரையும் செலிப்ரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஒரு சயின்டிஸ்ட செலிப்ரேட் பண்ணுங்க. பட் அது யாருமே பண்றது கிடையாது. இப்ப நீங்க யாருக்கிட்டே போய் உங்களுக்கு யாரா சயின்டிஸ்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, யாரு டேட்டா சயின்டிஸ்டா அப்படின்னு கேட்கற நிலைமையில தான் இப்போ நம்ம இருக்கோம். சோ நீங்க யாரை செலிப்ரேட் பண்றீங்களோ இல்லையோ, சயின்டிஸ்ட செலிப்ரேட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்றேன். குட் லக்.